ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி ஒரு ஸ்பெஷலான முட்டை பொரியல் பண்ண போகிறோம். அதில் என்ன ஸ்பெஷல்னு கேட்குறீங்களா? ஒரு ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் தான் வந்து ஆட் பண்ண போகிறோம். இந்த முட்டை பொரியல் வந்து ஸ்கூல் லஞ்ச், ஆஃபீஸ்க்கு லஞ்ச் எடுத்துகிட்டு போவீங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் அந்த லஞ்ச் டைமுக்குள்ளே அந்த பொரியல் வந்து ட்ரையான மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் சாஃப்டாக இருக்கிறதுக்காக இந்த வந்து ஸ்பெஷல் இன்க்ரீடியன்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்ம வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்லாம். அதுக்காக நான் 2 முட்டையை வந்து பவுலில் உடைச்சு போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் பெப்பர், அதுக்கப்புறமா கறிவேப்பிலையை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வாசமாக இருக்கும் போட்டிங்கன்னா. அதுக்கப்புறமா வெங்காயம் வந்து நறுக்கி வந்து ஆட் பண்ணியிருக்கேன். சின்ன வெங்காயமும் ஆட் பண்ணலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இது தாங்க பால் இருக்கு இல்லையா, ஸோ அந்த பால் தான் இந்த 4 டீஸ்பூன் அளவு வந்து இந்த மிக்சரில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து காய்ச்சின பாலும் யூஸ் பண்ணிக்கலாம், பாக்கெட் பால் டைரெக்டாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா வந்து கடாயில் வந்து எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் வந்து காஞ்சதுக்கு அப்புறமா வந்து நம்மளுடைய இந்த முட்டை மிக்சர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இங்கே நான் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது பச்சை மிளகா போட்டு வெங்காயம் போட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது ஸ்கூல் லஞ்சுக்கு நான் கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பச்சை மிளகாலாம் பசங்க கடிச்சிருவாங்க இல்லையா, அவங்களுக்கு காரம்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்காக தான் இங்கே வந்து நம்ம மிளகாய்த்தூளும் மஞ்சத்தூளும் வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு பிடிக்கும் பச்சை மிளகா போட்டலாம், எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும், பச்சை மிளகா ஆட் பண்ணால் தான் பிடிக்கும். ஸோ உங்களுக்கு பச்சை மிளகா பிடிக்கும்னா பச்சை மிளகாவும் வெங்காயம் போட்டு நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ஸோ நல்லா கிளறி விடும்போது வந்து ரொம்ப கிளறி விட்டால் பொடி பொடியாயிரும். ஸோ கொஞ்சம் பார்த்து வந்து கிளறி விட்டால் அதுக்கப்புறமா வந்து அதோடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும், ஓரளவுக்கு வந்து ட்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டா நம்ம முட்டை பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, டேஸ்ட் பண்ணி பாருங்கள், உங்கள் வீட்லேயே செஞ்சு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.